நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நகரத்தாரின் தலைநகரம் காரைக்குடி. காரைக்குடியில் 3 தலைமுறைகளாக வைர வியாபாரத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் GKS டைமண்ட்ஸ். கே கிரிஷன் சன்ஸ், நம்பர் 21, மகர் நோன்பு அக்ரஹாரம், காரைக்குடி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் உலகம்பட்டி, இதுதான் எனக்கு முதல் டைம் நான் இங்கே வர்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹலோ, நாங்கள் பங்குனி உத்திரத்துக்கு சென்னையிலேருந்து கல்கட்டா வந்திருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் ஒரு 5-6 பேர் எல்லோரும் வந்திருக்கோம். வெற்றிவேல் முருகனுக்கு, சிங்கார முருகேசருக்கு அரோகரா அரோகரா. கல்கத்தா காளிகோயில் கல்கத்தா பார்த்து திருப்தியாக இருந்தது. என் பேர் வள்ளிமலர், வேகுப்பட்டி பிள்ளையார்பட்டி கோயில். நாகம்மை ராமநாதன், வளையப்பட்டி. நாங்கள் ஒரு 11 பேர் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் தேவக்கோட்டையிலேருந்து 20 பேர் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைமாக கல்கத்தாவுக்கு நான் சண்முகநாதபுரத்துலேருந்து வந்திருக்கிறேன். முருகன் பார்த்தா கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு. ரொம்ப அழகாக, ரொம்ப திருத்தமாக, அவ்வளோ அழகாக இருக்கார். என் பேர் லக்ஷ்மி, நான் கடியாப்பட்டி. நாங்கள் திருவொற்றியூரில் இருக்கோம். என் பேர் பிரேமா, நாங்கள் வேகுப்பட்டி பிள்ளையார்பட்டியை சேர்ந்தவங்க. மானேரி சிவகாமி ஆச்சு, வைரங்கோயில். என் பேர் சொக்கலிங்கம், நான் காரைக்குடி இளையாத்தக்குடி ஒக்கூர் பிரிவை சேர்ந்தவன். எங்கள் ஊர் கோணாப்பட்டு, நாங்கள் மாத்தூர் கோயிலை சேர்ந்தவங்க. வேகுப்பட்டி அலமேலு பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவங்க. ஹலோ, நாங்கள் புதுவயல் இரணி கோயில், நாங்கள் சென்னை அம்பத்தூரில் இருக்கோம். என் பெயர் காவேரி ராமசாமி. நாங்கள் மாத்தூர் அரும்பாக்கூர் கோவில் தெக்கூரை சேர்ந்தவங்க. ஹலோ, நாங்கள் நச்சந்தப்பட்டியிலேருந்து வரோம். நாங்கள் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். இங்கே கல்கட்டாவுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறோம். சிங்காரம் பார்த்ததில் மன திருப்தி நல்லா இருந்தது. கல்கட்டாவில் நம்ம தமிழ் சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கிறது, நம்ம செட்டிநாடு சாப்பாடு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறி. நம்ம நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் 76 ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்தும் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காங்க. அண்ணன் அவங்க கோலாலம்பூரில் டாக்டராக இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த கோவிலை பற்றி, இங்கே இருக்க மக்களை பற்றி, இந்த கோவிலுடைய ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் என்ன சொல்லுவாங்க. காரைக்குடியிலேருந்து வரோம், பிள்ளையார்பட்டி கோயில். எங்கள் ஊர் விராட்சல லட்சுமிபுரம். என்னுடைய பேர் தேனம்மை, ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தை சேர்ந்தவர். நான் பள்ளத்தூர். என் பேர் பத்மா, எங்கள் ஊர் கானடுகாத்தான். கொப்பனாவட்டி முத்துலட்சுமி இளங்கோவன். காரைக்குடியிலேருந்து வர்றோம். பள்ளத்தூர் மோகன்னா. கோணாப்பட்டு, ஊர் கோணாப்பட்டு, மெட்ராஸில் இருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம். இந்த ஊரில் 40 வருஷம் இருந்தேன். இங்கே 40 வருஷம் இருக்கீங்களா? இருந்தீங்க? ஸ்கூல் படித்ததெல்லாம் இந்த ஊர் தான், காலேஜில் படித்தது இந்த ஊர் தான். எங்களுக்கு பிஸ்னஸே இந்த ஊரில் தான் இருந்தது. என் பேர் சாந்தி நாகப்பன், நான் கோணாப்பட்டு. ராஜராஜேஸ்வரி என் பேர், வைரவங்கோயில். என் பேர் உமா, ஆத்தங்குடி. நான் ஆத்தங்குடி. என் பேர் வள்ளிக்கண்ணுங்க, நான் ஆரவயல். என் பேர் முத்து, ஊர் வளையப்பட்டி. சண்முகநாதபுரத்துலேருந்து எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கோம். என் பேர் ஜெயந்தி சோமசுந்தரம். நான் பிறந்தது கல்கட்டாவில். அப்பா இங்கே 40 வருஷமாக இருந்தாங்க. நாங்கள் நச்சாந்துப்பட்டிலேருந்து வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கிறோம். இங்கே நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அத்துணை பேருக்கும் சிங்கான முருகேசர், எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல விஸ்வநாதர் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ் கொடுத்து மெய்ஞானம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனின் சார்பாக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் GKS டைமண்ட்ஸ். கே கிரிஷன் சன்ஸ், நம்பர் 21, மகர் நோன்பு அக்ரஹாரம், காரைக்குடி.
இப்போ அண்ணன் இருக்காங்க. இப்போ சிங்கார முருகன் கோவிலுக்கு நம்ம காவடி பால் குடங்கள்லாம் கிளம்ப போகுது. அண்ணன் இதை பற்றி என்னென்னு சொல்லுங்கண்ணே. எந்த ஊர் பேர் அறிமுகப்படுத்திங்க? பள்ளத்தூர் மோகன்னா. இப்போ எத்தனை வருஷமாக வர்றீங்க நீங்கள்? நாங்கள் 4 வருஷமாக வர்றோம்ண்ணே. இது 4வது வருஷம். இவங்க ஆரம்பித்து 4வது வருஷமாக நாங்கள் நானும் அழப்பேன் எல்லாரும் தொடர்ந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டு போகிறதுல இந்த சிங்கார முருகன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அருள்? எங்களுக்கு அருள் வந்து வருஷத்துக்கு நான் ஆண்டவனை கும்பிட்டு போகிறதுல எங்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. எங்களையும் நல்லா ஒரு படியாக ஏற்றி விட்றாரு, தூக்கி விட்றாரு. நம்ம சமூகமும் நல்லா வரணுங்கிற எண்ணத்தில் எல்லோரும் இங்கே வர்றோம். அது மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. கட் பண்ணி பலாங்குடி அழகப்பன் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் நான் பலாங்குடி விஆர் அழகப்பன். நான் 4 வருஷமாக இங்கே சிங்கார முருகருக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா மேலும் நல்லா இருக்கிறேன். நம்ம சமூகம் வந்து நல்லா இருக்கணும், எல்லாரும் புள்ளி பெருகணும். அந்த அளவுக்கு நம்ம மனசில் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன? நான் காரைக்குடி பிள்ளையாட்டி கோயில் காரியக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. கடந்த 4 ஆண்டுகளாக காசி சத்திர மேலாண்மை கழகம் இந்த கல்கத்தாவில் சிங்கார வேலருக்கு பால் காவடி, பால் மற்ற காவடிகள் போன்றவைகள் எடுத்து செல்வதில் 4 வருஷமாக நான் கடந்த 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். காசி சத்திர மேலாண்மை கழகம் 4 ஆண்டு காலமாக மிகவும் சிறப்பாக செய்துள்ளார்கள். அனைத்து நகரத்தார் பெருமக்களும் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தினார்கள். நல்ல உபசரிப்பு 4 நாட்களாக நம்ம செட்டிநாடு சமையல் செய்து நமக்கு உபசரிப்பு பண்ணார்கள். அவர்களுக்கு இத்தருணத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ தான் முதல்ல வரோம். காரைக்குடியிலேருந்து வரோம். பிள்ளையார்பட்டி கோயில் இந்த வருஷம் தான் முதல்ல வர்றீங்க? வருஷம் தான் முதல்ல வரோம். எப்படி இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு? எல்லாரும் சிங்கார முருகேசன் கும்பிட்டா ஒரு நல்ல ஹைக் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு நல்லா இருக்குது, ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து நம்ம நகரத்தார் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு நல்லா கொடுக்குறாங்க. நல்லா சாப்பாடு நல்லா பண்ணாங்க. எல்லோரும் நல்லா கலந்துக்கணும். பால் குடம் காவடி எல்லாம் நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. மேலும் நல்லா நடத்தணும், இன்னும் சிறப்பாக நடத்தணும். நல்லா ஆச்சு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்களும் காரைக்குடியும் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்தோம்னே. எத்தனை பேர் ஆச்சு சார் ஒன்றா வந்திருக்கீங்க? நாங்கள் 4 பேர் வந்தோன்னே. ஆனால் 3 வருஷமாக நல்லா நடக்குதுன்னாங்க. நல்லா மேலும் நல்லா நடந்து வரணும். நல்லா மகிழ்ச்சி ஆச்சு. நன்றி, நன்றி. ஃபஸ்ட் டைமாக வந்து கல்கத்தாவுக்கு வந்து நான் சண்முகநாதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த பால் குடம் காவடியெல்லாம் பார்க்குறக்காண்டி வந்திருக்கேன். முதல் வருஷம். பேர் ஊர் பேர் கோயில் அறிமுகம்? பேர் வந்து எம் சோமசுந்தரம், மாத்தூர் உறையூர், சண்முகநாதபுரம். காரைக்குடி. நான் வந்து வைரவன் கோயில், சொந்த ஊர் வந்து காளையார்மங்கலம். இப்போ எத்தனை வருஷமாக வர்றீங்க? நான் இதான் முதல் வருஷமாக வரேன். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். சரி, இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த கோயிலுக்கு வந்தது? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். சரி, இப்போ என்ன நீங்கள் வந்து இப்போ அங்கே இருக்க திருவிழாக்களுக்கு இங்கே இருக்க திருவிழாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்காது? டிஃப்ரென்ஸ்னால் நம்ம கலாச்சாரம் இங்கேயும் நல்லா ஓங்கி நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கணுங்கிறது தான். ஆனால் என் பேர் சொக்கலிங்கம். நான் காரைக்குடி இளையாத்தக்குடி ஒக்கூர் பிரிவை சேர்ந்தவன். இந்த முறை தான் நான் முதல் முறையாக பங்குனி உத்திரத்துக்கு கல்கத்தாக்கு வர்றேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக நல்லா எல்லாமே ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. என் மனைவியும் பால் கூட எடுக்கிறாங்க ஆண்டவன் கருவையில். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்ல நகரத்தார் போல் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நானே. நீங்கள் எந்த ஆறாவயல் சண்முகநாதபுரம். என் பேர் பி சிதம்பரம், இளையத்தக்குடி கழனிவாசல். நான் இங்கே முதல்ல வந்திருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்திருக்கேன். அது 50 இயர்ஸ் பேக்கு. அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இந்த எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தது அவ்வளோவா மெமரியில் தெரியல. எத்தனை பேர் கலந்துக்க? யார் அங்கே அப்பச்சியோட வந்தீங்களா? நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்தேன். கல்கத்தாவுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஆமாம். நாங்கள் வந்து ஒரு 22 பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அது வந்து 1963 60 வருஷம் ஆச்சு இன்னும் சொல்ல போனால். ஆமாம். இப்போ நான் முதல்ல காவடி எடுக்கிறேன். அந்த காவடி எடுத்துகிட்டு காவடியை இங்கேயே நான் விடுதிக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். வளையப்பட்டி வைரம் கோயில் கல்கட்டாவினுடைய அந்த முருகனுடைய சிறப்பு. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்ப பிரமமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா நடக்குது. கூட்டமும் இது வரைக்கும் எதிர்பாராத கூட்டம் வந்திருக்குங்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த நிர்வாகத்தினர் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
ரொம்ப பிரமமாக நடந்துகிட்ருக்குது. எந்த விதமான குறையுமே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்குது. இன்னும் மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அறிமுகப்படுத்துங்க அண்ணே, நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. கோணாம்பட்டு கோயில் பிள்ளையார்பட்டி சோமசுந்தரம், இதுதான் ஃபஸ்ட் வருஷம். ஆமாம். கோணாப்பட்டு, ஊர் கோணாப்பட்டு, மெட்ராஸில் இருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம். நம்ம நகரத்தார் சத்திரம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஆனால் நல்ல ஏற்பாடு பண்ணி காவடி, பால் குடம் எல்லாம் சாப்பாடு முதற்கொண்டு ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வந்து தங்கியிருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி நன்றி. என் பேர் பாலசுப்ரமணியன், மதகுப்பட்டி, மாத்தூரில் அரம்பாக்கூர். எத்தனை வருஷம் வரீங்க? இப்போ தான் முதல் வருஷம் வரேன். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா காவடி, பால் குடம் கட்டி நல்லா சாப்பாடு படம் ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்? மானேரி சிவகாமி ஆச்சு. இது வைரங்கோயில். இன்னும் எத்தனை வருஷம் வர்றீங்க? இந்த வருஷம் முதல் வருஷம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் மட்டும் மானேரியிலேருந்து வந்திருக்கேன். எப்படி கோயில் எப்படி பார்த்தீங்களா? காவடியெல்லாம் பார்த்தீங்களா? கோயில் பார்க்க போகிறோம். பால் குடங்கள் குடம் காவடி எல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பாக செய்கிறா. நீங்களே தனியாக ட்ரெயினில் வந்துட்டீங்களா? வேறு யாரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க? எங்கள் ஆட்சி மையம் கூட்டிகிட்டு வந்தேன். பள்ளத்தூர் மோகன் கூட்டிகிட்டு வந்தேன். இளையத்தாக்குடி தெக்கூர், இதுதான் ஃபஸ்ட் இயர். நாங்கள் 10 பேர் வந்திருக்கோம். என்ன மாதிரி என்ன இப்போ நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கும் இங்கே நடக்கிற திருவிழாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா? இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரோட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நான் இந்த ஊரில் 40 வருஷம் இருந்தேன். இங்கே 40 வருஷம் இருக்கீங்களா? இருந்தீங்க? ஸ்கூல் படித்ததெல்லாம் இந்த ஊர் தான். காலேஜில் படித்தது இந்த ஊர் தான். எங்களுக்கு பிஸ்னஸே இந்த ஊரில் தான் இருந்தது. சொந்த ஊர் கண்டவராம்பட்டி, கல்கத்தா சோமசுந்தரம் செட்டியார் வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நாங்கள் இங்கே பண்ணுற போது நம்ம ஊர்லேருந்து மிளகா, பாசிப்பயிறு அது எல்லாம் ஹோல்சேலாக பேங்கில் வரும். திருப்பி இங்கேருந்து ஸ்டீலு, ரோல், பட்டை அது இதெல்லாம் இங்கேருந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம். எக்ஸ்போர்ட் மாதிரியான நம்ம தமிழ்நாட்டுக்கு போகும். அங்கேருந்து இங்கே வரும். கோடவுனில் வச்சு ஹோல்சேலாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1915 ஆரம்பித்தது. இங்கே முதல்ல கேவிஆர்எம் ராமநாதன் செட்டியாருங்கிற ஃபார்ம் தான் வியாபாரமாக ஆரம்பித்தது. அவங்க இங்கேருந்து பர்மா வர ரைஸு சொந்தமாக ஃபெரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க அத்தை வீடு தான். எங்கள் ஃபாதர் தான் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1956 நாங்கள் தனியாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணினோம். 40 வருஷம் இருந்துட்டு நாங்கள் 1980 இருந்தோம். நான் இந்தியன் பேங்கில் வேலைக்கு சேர்ந்து ஜிஎம்ஆர் ரிட்டையர் ஆகி ஊரில் செட்டில் ஆகிட்டேன். அவ்வளோதான். ஆனால் இந்த ஊருக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட 250 வருஷம் தொடர்புன்னு சொல்கிறாங்க. நம்ம மூதாதையர்கள் இங்கேருந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்களுடைய என்ன மாதிரியான நம்மளோட இன்ட்ராக்ஷன்? இந்த ஊர் மக்கள் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறவங்க இந்தியாவில் வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. பழகிட்டாக்கா உயிரை விட விடுவான். அந்த அளவுக்கு பழகுவாங்க. யாரை ஏமாற்ற மாட்டாங்க. இந்த ஊரில் நீங்கள் டாக்ஸியில் ஏறுனா தைரியமாக போகலாம். ஆமாம், ஒருத்தரும் ஏமாற்ற மாட்டான், எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ.
சண்ட பிரசண்ட இரண்ட முதண்ட உடண்ட மாணிக்கு மருகன் தத்தி மித்தாலும் ஒத்து நின்றாடிய சதாசிவன் பெற்ற முருகன் தண்டமிழ் நிறைந்திடும் அண்டர் முனிவரும் கால் வணங்கிய வேலம் சாலோக சாமீபம் சாரூப சாயுட்டம் சாகலமாற்ற அதிகாரகர்த்தன் எப்படி என்றால் கைகரனை கிளைய ஆர்மா முகவன் ஈஸ்வரி முதல்வன் ஈரார் புயத்தோன் பள்ளி தெய்வானை அனுமல் உள்ளோன் தீவாகலத்தோன் கருணாகராட்ச விச்சனி அலங்காரன் உத்தண்ட மண்டலிகரன் மதனவான வசீகரன் அஷ்டாய்ஸ்வரிய சம்மன்னன் துஷ்ட நீக்கிற சித்த பரிபாலனன் மந்திர மகா மாணிக்க அலங்காரன் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகன் ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் அந்த கோடி இடங்களும் 314 கோணங்களும் காக்கும் வேலையை கை கொண்டு ஏதக்க திராதிபதியம் செலுத்தி கோப்பாற்ற சுந்தரவட்ட குடையின் நிழலில் இருந்தாலும் பெற்ற ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கடவுள் இன்றைய தினம் நகரத்தார்களை கொண்டு அன்னதானம் முதல் ஒப்பனதானங்கள் செய்து கல்கத்தா வாழ் அனைவரையும் அருள்புரிந்தென்றும் ஆள்கிறோம் என்றும் தீர்த்த பிரசாதம் திருநீர் கொடுத்து பாவையர் ஆட பள்ளியம் முழங்க நாவலர் போற்ற நல்விருதுடனே சுவாயம்புகளும் கல்கத்தா பதியில் எண்ணிலாமணிகள் பொன்னினார் செய்த புனித மண்டபத்தில் நவரத்தினமும் நனிபெற இழைத்த நமது ரத்தின சிம்மாசன கொழுவிற்கு இதோ கலந்தரில் வருகிறார்.
முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா பாவா முருகா வடிவேலா வள்ளி மணாளா வடிவேலா. இப்போ நம்ம வந்து கல்கத்தா சிங்கார முருகன் கோவில் வாசலில் இருக்கிறோம். இப்போ கல்கத்தாவில் இருக்கக்கூடிய நகரத்தார்கள் அவங்க வந்து இந்த விழாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். அன்னை வந்து 15 வருஷமாக இருக்காங்க. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திங்க, முதல்ல உங்கள் சொந்த ஊர் எது, கோயில் அறிமுகப்படுத்திட்டு எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க, இந்த மக்கள் நம்மோட அப்படி பழகிறாங்கிறத பற்றி இந்த கோவிலை பற்றியும் சொல்லுங்கள். ஓகேண்ணே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து எஸ் வெங்கடாச்சலம். நான் வந்து செக்காலை காரைக்குடியைச் சேர்ந்தவர், இரணி கோயில் பிரிவு. நானும் எனது மனைவி என் பிள்ளைகள் வந்து இங்கே 2009ஆம் ஆண்டு முதல் கல்கத்தாவில் வசித்து வருகிறோம். இங்கே வந்து நான் வந்து ஐடிசி என்கிற கம்பெனியில் வந்து நான் வந்து ஜென்ரல் மேனேஜராக பணியாற்றி வருகிறேன். ஐடிசி பர்சனல் கேர் பிஸ்னஸில். இங்கே வந்து நாங்கள் ஒரு 12-13 ஆண்டுகளாக ஆகின்றது. இந்த சிங்கார முருகேஸ்வர் கோவிலில் வந்து முதலாக 2017ஆம் ஆண்டு திருப்புகழ் பாட ஆரம்பித்தோம். இதற்கு முக்கிய காரணம் அப்பொழுது காசி நிர்வாகத்தில் இருந்த திரு பல ராமசாமி அண்ணன் அவர்கள் வந்து எங்களை வந்து 2017 அந்த டீம் லேனா காசிநாதன் தலைவர் பல ராமசாமி உபத்தலைவராக இருக்கும்போது அவங்க இந்த ஊரில் வந்து என்னைய முதல்ல என்னையும் உமாச்சி முத்துராமண்ணன் அது மாதிரி எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு எங்கள் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி ஊரில் ஒரு முருகன் கோவில் இருக்குது, நம்ம வந்து அந்த கோவிலில் போய் நம்ம எல்லாம் எங்கேயாவது ஒன்று சேர்ந்து பாட்டு படிக்கணும்னாங்க. நான் சொன்னேன், அன்னை நல்லா படிப்போம், திருப்புகழ் படிப்போம், எவ்ரி மந்த்து முருகனுக்கு காதில் திருப்புகழ் நல்லா ஒலிக்கும், அந்த கோவில் நம்மிடம் வந்துவிடும். அதனால் திருப்புகழ் ஒலிப்பதற்காக மாதம் நாங்கள் கார்த்திகைக்கு அடுத்த சண்டே வந்து படிக்கிறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். ஸோ இந்த குரூப் வந்து நாங்கள் 2017 கொல்கத்தா நகரத்தார் அப்படின்னு 2017 ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஆகஸ்ட் 15 2017 நாங்கள் முதல்ல இருந்தோம். அப்போ ஒரு 15 நகரத்தார்கள் இருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது 2018 15 நகரத்தார்கள் இருந்தோம். எவ்ரி மந்த்து கார்த்திகைக்கு அடுத்த சண்டே வந்து இங்கே பாடணும் திருப்புகழ். அதுக்கப்புறம் அந்த 2018 அதெல்லாம் நான் ஒரு ஆகஸ்ட் மாதம் பாட ஆரம்பித்தோம். கரெக்டாக அந்த பங்குனி உத்திரத்தில் வந்து ஒரு 500-600 பேர் அந்த காசி இது சென்ற ஆண்டுக்கு முந்தைய காசி பருவத்தில் இருந்தவர்கள் அதை வந்து ஒரு 500-600 பேர் கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக பங்குனி உத்திரம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் 2019 அடுத்த பருவம் வந்தாங்க, அடுத்த 3 ஆண்டு. அதுலேயும் வந்து மிக அருமையாக அதாவது அந்த முதல் லேனா காசிநாதன் பலராமசாமி துணைவரக தலைவராக இருந்தபோது 3 வருடத்தில் 2 வருடங்கள் நடந்தது. 19க்கு அப்புறம் 20 கொரோனாவால் நடக்க முடியவில்லை. ஆனால் 21 நாங்கள் ஒரு 10 கல்கத்தா நகரத்தார் மட்டும் பால்குடம் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா 21 அப்போ தான் கொரோனாவுடைய அதாவது அந்த டிக்ளைனிங் பீரியட் அது. அப்போ வந்து நாங்கள் 10 பேர் மட்டும் அந்த மாதம் மார்ச் 2021 வந்தோம். 2022 போன பருவத்திற்கான நிர்வாகிகள் அவங்களுடைய கடைசி அந்த ஆண்டு மிகச்சிறப்பாக சென்ற ஆண்டு ஒரு 1000 பேர்கிட்ட வந்து ரொம்ப நல்லா கொண்டாடினாங்க. இந்த ஆண்டு அதை விட சிறப்பாக இப்பொழுது இன்னும் ஒரு படி மேலாக அந்த முருகனுடைய அருளால் மக்கள் அனைவரும் இந்த ஆண்டு 1400 பேர் கிட்டத்தட்ட கலந்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு எந்த ஆண்டையும் விட இந்த ஆண்டு மிகவும் கிட்டத்தட்ட பால்குடம் கிட்டத்தட்ட 250 பால்குடம், காவடி 48 காவடி, எல்லாம் மிகவும் அருமையாக 48 காவடியும் இந்த ஆண்டு ஒரு 250 பால்குடம். பால் காலையில் சொல்லி நேற்று 150 சொல்லி அப்புறம் 200 சொல்லி அப்புறம் 250 சொல்லி எல்லாம் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய முத்துராமண்ணன் அவர்களும் உமாச்சி அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி ரொம்ப நல்லா பங்குனி நடந்துகிட்ருக்கு. இந்த சிங்கார முருகேசர் நம்மளுடைய கண்ட்ரோலில் மிகவும் வேகமாக வருவதற்கு எல்லா ஆயத்தங்களும் உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த முருகர். வந்தவங்களே நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி மீண்டும் இந்த ஆண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கனரா பேங்க்குடைய ஜேஎம் ஒருத்தவங்க நிறைய பேர் போன ஆண்டு என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணு வேண்டிக்கிட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இன்னொருத்தவர் மதுரையை சார்ந்த ஒருத்தவர் இன்றைக்கி ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் கனரா பேங்க் திரு காந்தி அவர்கள் எங்களுக்கெல்லாம் இங்கே வந்து இந்த தாரகேஸ்வரத்துடைய சொத்தை மீட்டு கொடுப்பதற்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கிறவங்க. அவங்க இன்றைக்கி மீண்டும் செகண்ட் இயர் என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி காலையில் வந்து அவங்களும் பால்குடம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ முருகர் மிகவும் சக்தி வாய்ந்த முருகர் வருஷம் நல்ல எண்ணிக்கையில் கூட்டிக் கொண்டே போகிறார். மிகவும் நல்லபடியாக இது இன்னும் மேலும் தொடர்ந்து நன்றாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் கல்கட்டா மக்கள் ரொம்ப ஸ்வீட்டான மக்கள், ரொம்ப இனிமையான மக்கள், மிகவும் அன்பாக பழகுபவர்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து மறு இது இல்லாமல் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். என் பேர் ராமலட்சுமி வெங்கடாச்சலம். நாங்கள் வந்து 2009 இங்கே இருக்கோம். என் பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விப்ரோவில் ஒர்க் பண்ணுறான். பொண்ணு வந்து பிஎஸ் சைக்காலஜி பண்ணுறான். இந்த ஊரில் உங்களுக்கு இருக்கிறதுல வந்து எத்தனை மாதங்களுக்கு ஊருக்கு வர்றீங்க? இந்த மாதிரி
நாங்கள் வருஷத்தில் 2 தடவையாவது வரோம். காரைக்குடி, சென்னை. மாமனார் மாமியார் சென்னையில் இருக்காங்க, அதனால் நாங்கள் அடிக்கடி வரோம். திருவெற்றியூரில் இருக்காங்க. இன்ஜினியர் சுப்பிரமணியன் பேர். திலகவதியார். ஆமாம், திலகவதியார் திருவாசக்குழு எங்கள் அம்மா. இன்ஜினியர் சுப்பிரமணியன், கரெக்ட். இன்ஜினியர் சுப்பிரமணியன் செட்டியாருடைய மகன். அந்த குரூப் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் திருவொற்றியூரில் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஆச்சு. நீங்கள் எல்லாம் திருவொற்றியூரில் வந்திருக்கீங்க. அந்த இப்போ வந்திருக்க இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கெல்லாம் இந்த ஃபஸ்ட் இயரு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ரஷ் இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் வந்து பள்ளத்தூர். என் பேர் சீதா. பானா வீடு. நான் இளையத்தக்குடி பட்னசாமியார். நாங்கள் 12 பேர் வந்திருக்கோம். என் பேர் பத்மா. எங்கள் ஊர் கானடுகாத்தான். நான் இரணி கோயில். நாங்கள் வந்து திருவத்தியூர் குரூப்பில் நான் இருக்கேன். பட் நான் இருக்கிறது ராயப்பேட்டை. ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ். நாங்கள் தான் ஃபஸ்ட் இயர். எங்களுக்கு எல்லாமே வெங்கட்டோட அப்பா அம்மா தான் தலைவர் தலைவி. ஆனால் இப்போ எங்களுக்கு வெங்கட்டும் அவங்க ஒய்ஃபும் தான் எல்லா ஏற்பாடும். ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு வர்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. திரும்ப வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. என் பேர் லக்ஷ்மி. நான் கடியாப்பட்டி. நாங்கள் திருவொற்றியூரில் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் முதல்ல மைக்கில் பேச தெரியாது. அண்ணன்ட்டு தான் எல்லாம் கற்றுக்கிட்டோம். நாங்கள் அண்ணன் பிள்ளைங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப குரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்கட்டாவில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் வந்து உலகம்பட்டி. இதுதான் எனக்கு முதல் டைம் நான் இங்கே வர்றது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து இளையத்தாக்குடியில் கிங்கினி குருடையார் கோயில். எங்கள் ஊர் வந்து உலகம்பட்டி. பேர் காந்திமதி. என் பேர் சாந்தி நாகப்பன். நான் கோணாப்பட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. கல்கட்டா வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஃபேமிலி இது வந்த மாதிரி ரொம்ப எல்லாரோடையும் நல்லா மிங்கிளாகி நல்லா இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் அருமையாக பண்ணியிருந்தாங்க. கல்கட்டாவில் வந்து நம்ம தமிழ் சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கிறது, நம்ம செட்டிநாடு சாப்பாடு ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம். ஆனால் எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. இது என் பெயர் காவேரி ராமசாமி. நாங்கள் மாத்தூர் அரும்பாக்கூர் கோவில் தெக்கூரை சேர்ந்தவங்க. ஆனால் திருவொற்றியூரில் தான் இத்தனை வருஷமாக இருந்தோம். மெய்யம்மையாச்சி இன்ஜினியர் அண்ணன் மெய்யம்மையாச்சியோட நாங்கள் செல்ல பிள்ளைகள். அவங்களோட செல்ல பிள்ளை வந்து எங்களுக்கு இப்போ கல்கத்தா வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முருகரை பார்த்தது, சிங்கார முருகரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருவொற்றியூர்லேருந்து வந்த திலகவதியார் குழுவுடைய அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் எல்லாருமே இப்போ திருவொற்றியூரையோ நம்ம இந்த செட்டிநாடு இங்கே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. ரொம்ப செட்டிநாடு இங்கே இருக்க மாதிரி கிட்டத்தட்ட ட்ரெயின்லலாம் ஏசியில் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்துச்சான். அவ்வளவு பிரசித்தி பெற்ற முருகர் மேலும் மேலும் அனைவரோட வாழ்க்கையும் சிறக்க அவர் நல்ல அருள் புரிவார். இந்த ஆண்டு மேலும் நல்ல அருள் புரிவார் முருகன். அவருடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார், அருள் புரிவார். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிய லேனா நாராயணன் அன்னுடைய குழுவினர், அந்த நிர்வாக குழு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 950க்கு பிளான் பண்ணி 1400க்கு முதல்ல கடைசியாக முடிச்சிருக்கீங்க. இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. இங்கே நல்லபடியாக இருந்து நல்லபடியாக இந்த விழா ஃபுல்லாக சிறப்படைந்து அனைவரும் நன்றாக வீடு திரும்பி அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நகரத்த நாட்டுக்கோட்டை டிவிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, சிங்கார முருகேசருக்கு அரோஹரா அரோஹரா. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம நகரத்தார் பெருமக்கள் வந்து நிறைய பேர் வந்து 76 ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்தும் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காங்க. அண்ணன் வந்து அவங்க கோலாலம்பூரில் டாக்டராக இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த கோவிலை பற்றி, இங்கே இருக்க மக்களை பற்றி, இந்த கோவிலுடைய ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் என்ன சொல்லுவாங்கண்ணே? வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் மேற்கொண்டு வருஷம் நிறைய பேர் வருவாங்க. அது எல்லோரும் வந்து கூடு சேர்ந்து நிறைய நன்கொடை கொடுத்து பெருசாக ஆக்கணும் எல்லாத்தையும். ஆமாம், ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தாது இல்லையா? இவ்வளோ பேருக்கு நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. எல்லோரும் சேர்ந்தோம்னா நல்லா பெருசாக பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. நல்லா, அவ்வளோதான். நீங்கள் வந்து அங்கே நிறைய விழாக்களில் கலந்துக்கிட்டு இருப்பீங்க, நிறைய செட்டிநாட்டு விழாக்கள் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே வந்து விழாக்கள் கல்கத்தாவில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான விழா தான். ஏன்னா ஒரு பங்காளி ஊரில் நம்ம விழா கொண்டாடுறோம் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்பர்ஸு கொஞ்சம் கம்மி, 1500 2000 பேர் தானே. ஆமாம், நம்ம ஊர்லன்னா ஆயிரக்கணக்கான பேர். அதான். ஆமாம், 26 ஊருமே. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தது. வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. சோமசுந்தரம் ஜெயந்தி, சண்முநாதபுரம் ஆராவையல், இளையத்தக்குடி ஒக்கூர். இப்போ கோலாலம்பூரில் இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். ஆச்சு, நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள்
என் பேர் ஜெயந்தி சோமசுந்தரம். நான் பிறந்தது கல்கட்டாவில். அப்பா வந்து இங்கே 40 வருஷமாக இருந்தாங்க. ஸோ நான் இங்கே பிறந்ததுனால இப்போ 9 வயசுக்கு அப்புறம் இப்போ தான் கல்கட்டாவுக்கே வர்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து வெற்றிகரமாக தலைவர் வந்து அவங்களுடைய குழுவோடு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபீலிங் என்னன்னு நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கோ. அண்ணன் சொல்லுங்கண்ணே. அதாவது இன்னைக்கு 1500 நகரத்தார் பெருமக்கள் இந்த சிங்கார முருகேசர் கோவிலிலே நடைபெறுகின்ற பங்குனி உத்திர திருவிழாவில் ஆரவாரமாகவும் உற்சாகமாகவும் பக்தி பரவசத்தோடும் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு காலையில் 5 மணிக்கு பால்குடம் கட்டி காவடியை எடுத்துக்கொண்டு 7 மணி அளவில் புறப்பட்டு 2 கிலோமீட்டர் நடந்து நமது சிங்கார முருகேசர் கோவிலுக்கு அத்துணை நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு அற்புதமான பணிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த பணிகளுக்காக செய்திட்ட காவடி சுவாமிகள் மற்றும் பால் காவடிக்காக ஏற்பாடு செய்த அத்துணை சுவாமிகளுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் 1200 நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் பெருவாரியான வகையில் கலந்து கொண்டார்கள். அத்துணை பேருக்கும் சிங்கார முருகேசர், எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல விஸ்வநாதர் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ் கொடுத்து மெய்ஞானம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனின் சார்பாக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி. ஊர்லேருந்து காவடிகளை எடுத்துக்கொண்டு வந்த சுவாமிகளுக்கும் அதை கட்ட ஏற்பாடு செய்து அத்துணை பணிகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பெரும் முயற்சி செய்து சற்றேறத்தாழ 47 காவடிகள் இன்று ஊர்வலமாக புறப்பட்டு பால் குடங்கள் எத்தனை இருக்கும்? 215 பால் குடம் ஆட்சிமார்களால் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அற்புதமாக அவர்கள் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து அவர்களையே முருகனுக்கு அபிஷேகம் செய்த காட்சி அத்துணை ஆட்சிமார்களையும் பரவசத்தில் ஆழ்த்தியது என்பது பெருமைக்குரிய விஷயம். ஆண்டாண்டு காலம் நகரத்தார் பெருமக்கள் சிங்கார முருகேசர் கோவிலுக்கு 1500 ஆட்சிமார்கள் மட்டுமல்ல, நம் அடுத்த ஆண்டு 4000 ஆட்சிமார்கள் வர வேண்டும். அடுத்தடுத்த ஆண்டு காலம் அது உயர்ந்து 10-15 ஆட்சிமார்களும் நகரத்தார் பெருமக்களும் இந்த சிங்கார முருகேசரை தரிசித்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்று காசி விஸ்வநாதரின் சார்பாக அத்துணை நகரத்தார் பெருமக்களையும் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி. மகிழ்ச்சி அண்ணன். ஆட்சி நீங்கள் வந்து அண்ணன் வந்து சிறப்பாக வந்து அவங்களுடைய குழுவோடு நடத்தி முடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வணக்கம். அனைத்து நகரத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறி. நாம் அனைத்து நகரத்தார்களும் இன்னும் சேர்ந்து மேலும் மேலும் நம்ம அது ஆதி காலத்து நகரத்தார் நம்ம முன்னோர்களை பண்படுத்தி அவர்கள் வழிபடி நம்ம நடந்தால் எல்லாமே நன்மையாக இருக்கிறது. தெய்வ அருள் இது. எல்லாருக்கும் இறைவன் அருள் கொடுத்திருக்கும் போது நம்மளும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எப்படி ரோல் பண்ணி இப்போ வந்து இந்த விழாவுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க எங்கள் ஐத்த மேலச்சுவிலேருந்து வசந்தா ஆட்சி வந்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் என்றைக்கு புறப்பட்டீங்க, எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் ஏப்ரல் 1 வந்தோம். 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி 17 பேர் வந்தோம். கல்கத்தாவுக்கு மிக சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. என்னென்ன பார்த்தீங்க? இந்த திருவிழாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த திருவிழாவை பற்றி நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்லாம் பார்த்தோம். இது எல்லாம் பார்த்துட்டு கடலுக்கு போயிட்டு கல்கத்தா காளி கோயில் கல்கத்தா பார்த்து திருப்தியாக இருந்தது. எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பாக இருந்தது. பெரிய விராட்சிலையிலேருந்து வந்திருக்கோம். இந்த வருஷம் தான் முத வந்திருக்கோம். பங்குனி உத்திரம் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. நல்லா 1000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. பயங்கரமான நெருக்கடியிலையும் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. காவடிகள் 47 காவடி வந்திருக்கு. அதோட முருகனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சிது. நல்லா தரிசனம் சிறப்பாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. வந்து 2 நாளாச்சு. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த வருஷம் வரக்கூடிய ஆவல் இருக்குது எங்களுக்கு. ஆனால் வருஷம் வந்து கல்கத்தா முருகனை தரிசிக்க ஒரு ஆவலாக இருக்குது. காரைக்குடியிலேருந்து வர்றோம். ரொம்ப அருமையாக நல்லா அருமையாக பண்ணுறீங்க. எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. பேர் வந்து பாலசரஸ்வதி, சூரக்குடி கோயில். ராஜராஜேஸ்வரி என் பேர். வைரவன் கோயில் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. காவடியெல்லாம் ஆடுறதுக்கு தான் இடம் பத்தலை அந்த இடத்துல. அது ஒன்று தான் கொஞ்சம் குறை. நல்லா ஆடும் பொழுது நல்லா இருந்திருக்கும். பக்கமாக இருந்ததுனால முடியலை. மற்றபடி எல்லாம் சிறப்பாக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. என்னுடைய பேர் தேனம்மை, ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தை சேர்ந்தவர்.
இவ்வளவு தூரத்தில் நம்ம நகரத்தார் வந்து இந்த வங்காள தேசத்தில் சிங்கார முருகனுக்கு இவ்வளவு பால்குடமும் காவடியை எடுத்து நகரத்தார்கள் வந்து இந்த அளவுக்கு செய்கிறது பெரிய சிறப்பு. இதை இன்னும் எல்லாரும் நான் ஒற்றுமையோடு சேர்ந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அந்த முருகன். நான் வந்து என் பேர் உமா, ஆத்தங்குடி. நான் வந்து ஆத்தங்குடி. மிகச்சிறிய கோவிலாக இருந்தாலும் அவருடைய அருள் கடல் போன்றது. நல்ல தரிசனம் பண்ணணும். சாப்பாடு இவ்வளோ பேருக்கும் மிக அருமையாக அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு நல்லா போட்டாங்க. அதை விட தங்குறதுக்கும் நல்ல இடமெல்லாம் கொடுத்து தங்க வச்சு எங்களை நல்லா இது பண்ணாங்க, அன்போடு உபசரித்தாங்க. இப்போ உள்ள கமிட்டி மெம்பர்கள் தாராசுரம் உள்ள விடுதியையும் எஸ்ஆர்சிடியில் உள்ள விடுதியையும் மீட்டு நமக்கு தந்தால் நல்லா இருக்கும். அந்த கோவிலை நல்லபடியாக கொண்டு வரணும். நீங்கள் நல்லா கொண்டு வந்து அந்த கோவிலை நம்ம இதுவாக ஆக்கி நல்லா எல்லாரும் நம்ம ஜனம் பூரா அங்கே போய் இது பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. என் பேர் முத்து, ஊர் வளையப்பட்டி, கோயில் நேமங்கோயில். நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம் கல்கட்டாக்கு. சிங்கார முருகன் கோயில் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. பால் குடம் காவடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. விழா ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா ஏற்பாடும் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் ஊர் கோணாப்பட்டு. நாங்கள் மாத்தூர் கோயிலை சேர்ந்தவங்க. நல்லா சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் அந்த மண்டபத்தில் கல்யாண மண்டபத்திலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு வேன் ஏற்பாடு செய்தால் இந்த நல்லாயிருக்கும். இவ்வளவு சிறப்போடையும் பால்குடம் காவடி எல்லாம் சிறப்போடு வர்றதோட எங்களுக்கும் பொதுமக்கள் நாங்கள் வர்றதுக்கு வேன் ஏற்பாடு செய்தால் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் விராட்சல லக்ஷ்மிபுரம். நாங்கள் இருக்கிறது திருச்சியிலேருந்து ஒரு 11 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். அண்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஏற்பாடும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. ஹலோ, நாங்கள் நச்சாந்தப்பட்டியிலேருந்து வரோம். நாங்கள் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்திருக்கோம் இங்கே. டே பிஃபோர் எஸ்டர்டேவே ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்துட்டோம். நேற்றெல்லாம் ஒரு 2-3 இடம் சுற்றி பார்த்தோம், காளிகேட் அதெல்லாம். இப்போ வந்து காளி கோவில்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து சிங்கார முருகேசருக்கு நாங்கள் எல்லோரும் பால்கொடை எடுத்தோம். ரொம்ப ஃபைனாக இருக்குது இங்கே. எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முருகன் வந்து பார்த்தா கண்ணுக்குள்ளே நிற்கிறாரு. ரொம்ப அழகாக, ரொம்ப திருத்தமாக அவ்வளோ அழகாக இருக்கார். எல்லாருக்கும் இங்கே ஃபுட்டெல்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 1-2 ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கும் இருக்குது. அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் இயர்லலாம் வர்றவங்களுக்கு நல்லா கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நாங்கள் எல்லோரும் நச்சாந்தப்பட்டி விஆர் ஃப்ரம் ஆல். நான் வந்து சித்ரா வீர் ராகவன், இளையத்தக்குடி, நச்சாந்தப்பட்டி. இளையத்தக்குடியில் பெருமருதூர் உடையார். கொப்பனாவட்டி முத்துலட்சுமி இளங்கோவன் எரணிக்கோயில். நாகம்மை நச்சாந்தப்பட்டியிலேருந்து வர்றோம். நாங்கள் நச்சாந்தப்பட்டிலேருந்து வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கிறோம். இங்கே நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா சிறப்பாக பால்குடம் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். உத்தரத்தன்னைக்கு எங்களுக்கு கிடச்சிக்கிறதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா சாப்பாடு ஃபுட்டெல்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் இனிமேல் வரதும் சிங்கார வேலைன்னு எங்களை வருஷம் வர சொல்லி கூட்டிக்குவார். ரொம்ப தேங்க்ஸ். அன்னமீனா காசி, நச்சாந்துப்பட்டி, வைரவங்கோயில். கல்கட்டாவுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறோம். சிங்காரம் பார்த்ததில் மன திருப்தி நல்லா இருந்தது. என் பேர் நாகப்பன், ஊர் பேர் தேவக்கோட்டை, இழுப்பக்குடி கோயில். நான் இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் கல்கத்தாவுக்கு வந்திருக்கேன். நேற்று விளக்கு பூஜையிலலாம் கலந்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சிங்கார வேலர் பார்த்ததில். அடுத்த வருஷமும் கண்டிப்பாக ஒரு அழைச்சா வருவேன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஏப்ரல் 1ஆம் தேதி சிங்கார முருகனை காண ஏப்ரல் 1ஆம் தேதி சென்னையிலிருந்து 2ஆம் தேதி மதியம் வந்து சேர்ந்தோம். இங்கே பால்குடங்கள், திருவிளக்கு பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. எல்லாம் பால்குடங்கள் காவடிகள் அனைத்தும் கல்கத்தாவில் மெயின் வீதி வழியாக வந்து சிங்கார முருகன் சன்னதி அடைந்து அபிஷேக ஆராதனைகள் சிறப்பிட்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவபெருமானுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் எல்லாமல்ல சிவபெருமான் நம் நகரத்தார் பெருமகளுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து எல்லா சிறப்புகளையும் கொடுத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் ஒரு 5-6 பேர் எல்லோரும் வந்திருக்கோம். ஒரு 15 பேர் ஒரு குரூப்பாக எல்லோரும் வந்தால் நல்லா முருகனை நல்லா தரிசனம் பண்ணால் காவடிலாம் நல்லா செலுத்துறதெல்லாம் பார்த்தோம். பால்குடம்லாம் நல்லா அபிஷேகம்லாம் பார்த்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் நல்லா அருள் கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்மளுடைய விடுதியை எல்லோரும் மீட்டு எடுக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. நாங்கள் தேவக்கோட்டையிலேருந்து 20 பேர் வந்திருக்கோம். கல்கத்தா முருகனை நல்லா தரிசித்தோம். எல்லோருக்கும் நல்லா அருள் புரிய வேண்டும் அந்த முருகன். மீண்டும் மீண்டும்
அடுத்த வருஷம் வந்து எல்லாரும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என இறைவனை வேண்டுகிறோம். ஹலோ, நாங்கள் பங்குனி உத்திரத்துக்கு சென்னையிலேருந்து கல்கட்டா வந்திருக்கோம். நேற்று காலையில் அங்கே வந்து விடுதியில் வந்து நல்லா காலையில் 10 மணிக்கு ப்ரோக்ராம்லாம் ஆரம்பித்து திருப்புகழ் பாராயணம்லாம் எல்லாம் நடந்துச்சு. 4 மணிக்கு விளக்கு பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு பால்குடம் காவடியோட 2 கிலோமீட்டர் இங்கே சிங்கார முருகரை பார்க்க வந்தால் சிங்கார முருகருக்கு பால் அபிஷேகம் பார்த்துட்டு அலங்காரம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. முருகரை பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனைவரும் சென்னையிலிருந்து கல்கத்தா புறப்பட்டு வந்திருக்கிறோம். சிங்கார வேலையின் ஆனந்த தரிசனத்தை பார்க்க எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லாரும் கண்டு கழித்து முருகனுடைய அருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, நாங்கள் புதுவயல் இரணி கோயில், நாங்கள் சென்னை அம்பத்தூரில் இருக்கோம். இங்கே சிங்கார முருகரை பார்க்குறதுக்காண்டி கல்கத்தா வந்திருக்கோம். இங்கே பால்குடம் காவடி எல்லாம் பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. பங்குனி உத்திரத்துக்கு நாங்கள் 11 பேர் சேர்ந்து வந்தோம். இந்த வருஷமே ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. என் பேர் பிரேமா. நாங்கள் வேகுப்பட்டி பிள்ளையார்பட்டியை சேர்ந்தவங்க. என் பேர் வள்ளிமலர், வேகுப்பட்டி பிள்ளையார்பட்டி கோயில். 2ஆம் தேதி ஈவினிங் வந்தோம். வேகுப்பட்டி அலமேலு பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவங்க. இந்த சிறப்பாக எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாம் பார்த்துட்டோம். நாகம்மை ராமநாதன், வளையப்பட்டி. நாங்கள் ஒரு 11 பேர் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம். நல்லா முருக தரிசனம் நல்லா பார்த்தோம். நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் பேர் வள்ளிக்கண்ணுங்க. நான் வந்து ஆரவயல் பிள்ளையார்பட்டி கோவில். நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வர்றோம். கல்கத்தாவுக்கு இன்றைக்கி காலையில் வந்தோம். நாங்கள் காலையில் பால்குடம் இது காவடி எல்லாம் கட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று வந்து காலையில் விளக்கு பூஜை, நைட்டு விளக்கு பூஜை. நேற்று காலையில் திருப்புகழ் படித்து அப்புறம் வந்து எல்லாம் திருப்புகழ் படித்து அதுக்கப்புறம் வந்து திருவாசகம் படித்தாங்க. எல்லாம் படித்து நைட்டு விளக்கு பூஜை பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இன்றைக்கி ரொம்ப பால்குடம் காவடியில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தது. முருகன் ரொம்ப 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 அழகாக இருக்காருங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா நடக்குது. பங்குனி உத்தரம். என் பேர் தனலட்சுமி, பிள்ளையார்பட்டி கோயில். நாங்கள் நாட்டரசங்கோட்டையிலேருந்து வர்றோம். பங்குனி உத்தரம் கல்கத்தா இங்கே நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. நல்லா நடந்துருக்கு. முதல் முறையாக வரோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கல்கத்தாவிற்கு சண்முகநாதபுரத்துலேருந்து எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கோம். சிங்கார வேலை தரிசிக்கிறக்காண்டி பால்குடம் எடுத்து விளக்கு பூஜை செய்து நன்றாக இந்த திருவிழா நன்றாக நடைபெற்றது. நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி பால்குடம் எடுத்து மிக சிறப்பாக பங்குனி உத்திரத்தை நடத்தி முடித்தோம்.